2 தீமோத்தேயுவுக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுலினுடைய கடைசி நாட்கள்ல மரணத்தின் வேளையில இந்த நிருபத்தை கடைசியாக எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது தீமோத்தேயுவுக்கு ஒரு ஊழியக்காரன் முதிர்ந்த ஊழியக்காரன் அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்னைக்கு நினைத்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர். கைகளை உயர்த்தி அவைன்னு சொல்லுவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். தேவனுடைய திட்டம் என்ன? மனிதன் பாவம் செய்த பொழுது, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பொழுது மரண சாசனத்தை மனிதனுக்காக எழுதினவர். மரணம் அவரை பாவத்தினால் ஆண்டு கொண்டது. அந்த பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து, நம்மை உண்டாக்கின தேவன், மரண சாசனத்தை மனிதனுக்கு எழுதினவர். மனிதனாக 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் தாவீதின் சந்ததியில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அவர் மனிதனாக பிறந்து மனிதனாக அவர் வாழ்ந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார். 100க்கு 100 அவர் தேவனாகவும் அவர் இருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரணத்தை நமக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக ருசி பார்த்தார். மரணம் என்றால் என்ன என்பதை ஸ்தோத்திரம், மனிதன் மரணத்துக்கு உட்பட்டால் மனிதனுக்கு அந்த மரணத்தினுடைய காரியங்களை அவர் சிலுவையில தானே ஏற்றுக்கொண்டு சிலுவையில பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை சோதரம் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்த்து அவர் வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளிலே உயிரோட எழுந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் 3வது நாள் உயிரோட எழுந்தார்? 3வது நாள் தான் அவரோட உயிரோட அவர் எழும்ப முடியுமா? அவர் மரித்தார். அவர் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 3, 4, 5, 11 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3, 4, 5 ஸ்தோத்திரம் வசனங்களை வாசிப்போமாக. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் அடைந்ததை நான் எழுதுகிறேன். நான் உங்களுக்கு பிரதானமாக ஒன்றை ஒப்புவிக்கிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம் ஆனார். 11வது வசனம். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும்
இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய சுவிசேஷம் என்ன? எங்களுடைய பிரசங்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம், ரோமருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தின்படி எங்க பிறந்தார்? தாவீதின் சந்ததியில் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பரமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பரமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது வசனம் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 9வது வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். மரணத்தினால யார் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. உலகத்தில் பிறக்கிற மனிதன் எல்லாரும் மரணத்தினால் என்ன செய்யப்படுகிறார்கள்? கட்டப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவருடைய மரண உபாதிகளின் கட்டை தேவன் பிதாவாகிய தேவன் அவிழ்த்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவருடைய மகிமையினால் அவரை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 27வது வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. இந்த வேத வாக்கியம் சங்கீத புத்தகத்தில் தாவீது அவர் தீர்க்கதரிசியாக இருந்து அவர் எழுதுகிறார். ஒருவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகாது. ஹல்லேலூயா. ஒருவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படாது. ஒருவர் அவர் அழிவை காண மாட்டார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த தீர்க்கதரிசனம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போமாக. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து, இந்த வசனத்தை எழுதின, இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதின தாவீது மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், சத்தியம் பண்ணினார். என்ன பண்ணினார்? மாமிசத்தின்படி ஒரு சந்ததியில கிறிஸ்துவை என்ன செய்வேன்? எழுப்ப பண்ணுவேன். உன் சந்ததியில, உன் சந்ததியில கிறிஸ்து பிறப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று அவர் சத்தியம் பண்ணினார். எனவே 31வது வசனத்தை வாசிப்போம். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை கொடுத்தார், வேற வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் அவருடைய மாம்சம் அழிவை காணவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல், அதான் அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்ற உண்மையான சாட்சி யார் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் தான் உண்மையான சாட்சிகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் மரிக்கும் போதும் சொர்க்கம் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் அடக்கம் பண்ணும் போதும் அவரோடு கூட இருந்தார்கள். சொர்க்கம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சொர்க்கம் ஆமென். அவர் உயிரோடு எழுந்தார். நாங்கள் எல்லாரும் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்துல இயேசுவை வைத்த கல்லறை இன்றைக்கும் திறந்த வண்ணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை. அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு அங்கே தேவதூதன் வந்து அந்த கல்லறையை பார்க்க வந்தவர்களுக்கு தேவதூதன் சொன்னான், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சொல்ற சாட்சிகள் என்ன? அன்றைக்கு இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள். அந்த கல்லறை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி தூதர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. கைகளை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் சுவிசேஷம். இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. சபை இதற்கு சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சபை சாட்சி. அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அந்த சாட்சிகளாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 3 விதமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம்.
ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை இங்கே அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் பயன்படுத்துகிறார்கள். பேதுரு பயன்படுத்துகிறார், ஜீவாதிபதி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவாதிபதி, பிரின்ஸ் ஆஃப் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு அதிபதி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் அவர் உயிரோடு எழுந்தவர், உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவில இருந்த ஜீவன் தான் இந்த உலகத்துக்கே ஜீவன். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவில இருந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக மார்த்தாளை பார்த்து இப்படி சொன்னார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. அவர்தான் உயிர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உயிர் அவர்தான். அவர்தான் இந்த உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனை எல்லாருக்கும் அவர் ஊதி மனிதர்களுக்கு ஜீவன் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து தான் அவர் ஜீவனாய் இருக்கிறவர், உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். நான் ஜீவனை கொடுத்தாலும் மறுபடியும் என்ன செய்வேன்? ஜீவனை, என் ஜீவனை நான் கொடுப்பேன், என் ஜீவனை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிருள்ளவராய் இருக்கிறேன், நானே உயிராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால்தான் அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். ஜீவனுக்கு அதிபதி அவர் மரணத்தை ஸ்தோத்திரம் வெற்றியாக எடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டா. மரித்தவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது ஸ்தோத்திரம் 17, 18 வசனங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். இயேசு சிலுவையில தான் ஜீவனை என்ன செய்தாரு? கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். இயேசுவினுடைய உயிரை யாராவது எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அவருடைய உயிரை, அவர்தான் உயிர், அவர்தான் ஜீவன். அவருடைய ஜீவனை எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது?
எடுக்க முடியாது. சிலுவையில வேணா அறையலாம், ஆனால் ஜீவனை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவர்தான் ஜீவனை கொடுத்தால் ஒழிய நம்மை உண்டாக்கின ஜீவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நமக்காக வந்தவர், சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக சிலுவை மரணத்தை ஏற்று அவர்தான் அவராகவே ஜீவனை கொடுத்தால் ஒழிய யாராலும் அவருடைய ஜீவனை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவரே தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சிலுவையில தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஜீவனை இயேசு கொடுத்தார், மறுபடியும் அந்த ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார் தனக்குள்ள. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தார், ஜீவனை மறுபடியும் அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் உயிர் தெழுதல். ஜீவனை கொடுத்தது மரணம், ஜீவனை மறுபடியும் எடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவர் ஜீவனுக்கு அதிபதி, அதிபதி, ஜீவாதிபதி. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம். சிமிர்னா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். மரித்தவர் பிழைத்தவர். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை எடுத்தவர், ஜீவாதிபதியாய் அவர் உயிரோடு இருக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான தேவன். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்தான் ஜீவாதிபதியாக இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இரட்சிப்பின் அதிபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் அதிபதி. ஆமென். ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து, இரட்சிப்பினுடைய அதிபதி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து அதிபதி. அல்லேலூயா. எதற்கு அதிபதி? இரட்சிப்புக்கு அதிபதி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இரட்சிப்புக்கு அதிபதி. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிற இரட்சிப்பினுடைய அதிபதி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிற அதிபதி. அல்லேலூயா. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. நாங்கள் சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. இயேசு கிறிஸ்து இரட்சிப்புக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இரட்சிப்புக்கு அதிபதி. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை. பாவத்திலிருந்து மன்னிப்பு வேற ஒருவராலும் இல்லை. பாவத்திலிருந்து மீட்பு விடுதலை வேற எந்த அதிபதியினிடத்திலும் இல்லை. ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. 12வது வசனம் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரால் அவருடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே ரட்சிப்பை கொடுப்பதற்கு கட்டளையிடப்பட்ட நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே இந்த பூமிக்கு மேல ரட்சகர், பாவத்துக்கு விடுதலை தருகிற, பாவ மன்னிப்பு கொடுக்கிற ரட்சகர், ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு அதிபதி, ஜீவனின் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதுவதான நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா நாமத்திலும் இந்த உலகத்துல எவ்வளவு பெயர் இருக்கலாம், ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லா வாயும் இதை என்ன செய்யணும்? அறிக்கை ஈடணும். ஏன்னா பாவ மன்னிப்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெறணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என் பாவத்தை மன்னித்து எனக்கு மன்னிப்பை தருகிறார், என்னை வாழ வைக்கிறவர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யும்? அறிக்கை பண்ணும். ஏன்னா பாவ மன்னிப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா வாயும் அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஏன்னா இவர் ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலை அவர் அருளி செய்கிறார். பாவ மன்னிப்பை அருளி செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிற அதிபதியாக, இரட்சகராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்தவர்கள். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எனவே இந்த பாவம் செய்த மனிதர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் செய்த பாவத்தை எல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செய்திருக்கிற அத்தனை பாவத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. வேற யாராலும் இந்த மன்னிப்பை என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல கொடுக்கவே
முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒருவர் தான் அதிகாரம் உள்ளவர். அவர் ஒருவர் தான் இரட்சகர். பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மறுபடியும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. பாவத்துல கிடந்தோம், பாவத்தினால தேவனுக்கு தூரமானோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரட்சிப்பு. அதுதான் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம யாரும் என்ன செய்திருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ரட்சிப்பின் அதிபதியாக அவரை ஆக்கி இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதருக்கும் அவர்தான் அதிபதி, இரட்சகர். எந்த ராஜாக்களுக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள எந்த ராஜாக்களுக்கும், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் நம்மை படைத்தவர், இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தவர், நம் பாவத்துக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், உயிரோடு இருக்கிறவர், அவர் தலைவராக இருக்கிறவர். அவர் ஒருவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை அதிபதிகள் இருந்தாலும், எத்தனை தலைவர்கள் இருந்தாலும், எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், எத்தனை ஆளுகிறவர்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லாவற்றுக்கும் அவர் அதிபதியாக, அதிகாரியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்துல சில வசனங்களை நாம் வேகமாக வாசிப்போமாக. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறின. ஒரு நாள் எக்காலம் ஊதப்படும். கவனிங்கள், ஒரு நாள் எக்காலம் ஊதப்படும். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா ராஜ்யமும் அவருடைய ராஜ்யங்களாக மாறும். எல்லா தேசங்களும் அவருடைய ராஜ்யங்களாக மாறும். அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணினாலும், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடியால் அவரே ஜெயிப்பவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்கிறது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று நாமும்
அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர். ஸ்தோத்திரம். அதனால்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் மேலான அதிகாரம் உடையவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஜீவனின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை இரட்சிப்பின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் அதிபதியாக நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவருடைய சரீரம் அழிவை என்ன செய்யவில்லை, காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அந்த 3 நாளும் பழைய ஏற்பாட்டில் நோவாவின் காலத்துல, மனசாட்சியின் காலத்துல அந்த வாழ்ந்தவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணுமோ, மரித்த ஆவிகளுக்கு, கவனிங்க, மரித்து போன ஆவிகளுக்கு அவர் போய் சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மனிதர்களுக்கு மறுபடியும் இந்த உலகத்துல 3வது நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், மரித்தார் அப்படின்ன உடனே அவர் 3 நாளும் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாம ஆயிட்டாரு, 3வது நாள் தான் என்ன செய்தாரு, உயிரோட எழுந்தார், வந்தார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் எங்க அவருடைய ஊழியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தது, இன்னும் வேலை. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எப்படி 3 வருஷம் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ, உலகத்துக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்திரம் நோவாவின் நாட்கள்ல ஜலப்பிரளயத்தினால அழிந்து போன அந்த காவல் பண்ணப்பட்ட அந்த ஆவிகளுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் 3 நாளும் இயேசு கிறிஸ்து அவர் தம்மை பற்றிய பிரகடனத்தை, சுவிசேஷத்தை அறிவித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த காண்கிற உலகத்துக்கு 3 வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்தார். காணாதிருக்கிற பூமியின் கீழானோர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆவிகளின் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து, நான் தான் இரட்சகர், நான் தான் ஆண்டவர், நான் உங்கள் பாவங்களுக்காகவும் சிலுவையில இரத்தத்தை சிந்தி மரித்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நான் ஜீவனை கொடுத்தேன், இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக உயிருள்ளவராக இருக்கிறேன், நான் தான் இரட்சகர், நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் ஸ்தோத்திரம் உள்ளவராக நோவாவின் காலத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் விசுவாசியாமல் வெள்ளம் வந்தபோது நீங்கள் நோவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லாரும் அழிந்து போனீர்கள். ஆனால் இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து மரித்தவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். மரித்தவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தார் என்பதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்துல மரணத்துக்கு அதிபதி சாத்தான் என்று சொல்லப்பட்டான். உலகத்துக்கு அதிபதி சாத்தான் என்று அழைக்கப்பட்டான். உலகத்துக்கு அதிபதி யாரு? இயேசு உயிரோடு இருந்தபோது ஊழியம் செய்த போது சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துக்கு
வருகிறார் என்று சொன்னார். இயேசு மரித்து உயிரோட எழுந்ததினாலதான் உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மரணம் சாத்தான் கொண்டு வந்த மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மரணத்தினுடைய ஒவ்வொரு மரணமும் அன்னைக்கு பிசாசினுடைய மரணம். மரணத்தை இயேசு ஜெயித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மரண சாசனம் எழுதப்பட்டாலும், மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டாலும், மரணத்தை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். எல்லாவற்றையும் அவன் அதிகாரியாக இருந்தான், உலகத்தின் அதிபதியாக இருந்தான், மரணத்துக்கு அதிபதியாக இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலம் மரணத்துக்குரிய பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக மாறினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் மரணத்துக்கும் அதிபதி, அவர் ஜீவனுக்கும் அதிபதி. மரித்தவர்களுக்கும் இயேசுவே தேவன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நாள் அதிகாலை வேளையில கல்லறையிடத்தில் போனார்கள். கல்லறை திறந்து கிடந்தது. சோத்திரம். அங்கே ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக அங்கே அந்த கல்லறையை தேடி போனவர்களுக்கு உயிர் தெழுந்தவராக இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு பின்பு சோத்திரம் ஒரு அறை வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டிருந்தார்கள் சீஷர்கள். அந்த வீட்டுக்குள்ள வந்து, அந்த அறைக்குள்ள வந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, நான் சோத்திரம் உண்டாவதாக, நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து என்று கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்ட அந்த தழும்புகளை காண்பித்து சோத்திரம், நான் தான் ஜீவனுக்கு அதிபதி, நான் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி என்று சோத்திரம் உண்டாவதாக உயிர் தெழுந்தேன் என்று அவருடைய உயிர் தெழுந்த சரீரத்தோட அவர்களுக்கு தரிசனமானார். கைகளை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இயேசுவின் தாய்க்கு அவர் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார். சோத்திரம் உண்டாவதாக. குறைந்தது அந்த நாட்களில் யார் யாருக்கு அவர் உயிர் தெழுந்தார் என்று தரிசனமாகணுமோ அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் தரிசனமானார். ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. உயிர் தெழுந்தவராக, உயிரோடு இருக்கிறவராக தம்மை காண்பித்தார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் அளவும் 40 நாள் முடியவும் 40 நாள்ல மறுபடியும் அவர் அப்படியே அந்த சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் ஒலிவ மலையில சோத்திரம் அப்படியே மேல பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு எழுந்தருளி போனார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவர் எல்லா கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பூமிக்கு அதிபதி, வான பரலோகத்தினுடைய தேவன். அல்லேலூயா. சோத்திரம். அவர் அப்படியே அவர் பரமேறி போனார், எழுந்தருளி மேல போனார். அல்லேலூயா. அப்பொழுது சோத்திரம் சொன்னார்கள், அவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இந்த உலகத்துல பூமிக்கு மனுஷனா பிறந்தேன், மனுஷனா வாழ்ந்தேன், மனித பாவத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மடித்தேன், நான் உயிரோட எழுந்தேன். 40 நாள் அளவும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெளிவான காரியங்கள், திருஷ்டாந்தங்கள், உதாரணங்களினாலே என்னை நான் நிரூபித்து காண்பித்து விட்டேன். இப்பொழுது நான் பரலோகத்துக்கு போகிறேன். மறுபடியும் ஒரு நாள் உங்களை சேர்க்கும்படி மறுபடியும் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பரலோகத்துல சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா.
அவர் இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அவர் பரிகாரத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் நிவர்த்தி பண்ணுகிற பரிகார, அவர் நிவர்த்தி செய்கிற அவர் கிருபாதார பலியாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். யார் யார் இயேசுவே கூப்பிடுகிறாங்களோ, இயேசுவே என்று யார் யார் அழைக்கிறாங்களோ, இயேசுவே நான் மனம் திரும்ப வருகிறேன், நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை மன்னியும், நான் இனிமேல் திரும்பி உங்க பிள்ளையா வாழ்றேன், இயேசு கிறிஸ்துவே என்று யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவம் மன்னிப்பை அருளி செய்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற இந்த பேருடைய நபர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை கடைசி வரைக்கும் அவர் பிள்ளைகளாக பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் அவருடைய பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்று அவர் நமக்காக முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் உயிரோடு இருக்கிறவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் மீண்டும் வர போகிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வர போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் வரும்போது இனி மனிதனாக வரமாட்டார், மாம்சத்தில் வரமாட்டார். அவர் ஆவியின் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது, அவர் ஒரு நாள் வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில காரியங்கள் வேதத்துல சில வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றாங்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தந்தாரோ அதே போல உயிரோட எழும்புவார்கள். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். யார் யார் இயேசு கிறிஸ்து இடத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் உயிரோட எழுப்பப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோட எழுப்பப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்கிறேன், பாவ மன்னிப்பை யார் யார் பெறலையோ, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் உயிரோட எழுப்பப்பட மாட்டார்கள். மரித்து போயிருந்தால் அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட மாட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பின் காலம் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. மரித்த அத்தனை பேரும் உயிரோடு எழுப்பப்பட்டு ஒரு நாள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பினவர்கள் முதலாவது உயிர் தெழுதலில் பங்குள்ளவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இரண்டாவது உயிர் தெழுதல் ஒன்று உண்டு. அந்த உயிர் தெழுதல் அவர்கள் உயிர் தெழுவார்கள். அது நியாய தீர்ப்பின் உயிர் தெழுதல். அவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்த தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சோத்திர பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் பாவத்துக்கு தண்டனையை பெற்றுக் கொள்கிற ஒரு நாள் தான் நியாய தீர்ப்பின் நாள். இன்றைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அல்லேலூயா. பாவத்தின் தண்டனைக்கு தப்புவதற்கு பாவ மன்னிப்பை ஒருவரும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெறாதவர்களுக்கு பாவத்தின் தண்டனையை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருப்பார். எல்லாரும் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். பாவம் செய்தவர்கள் சோத்திரம் நரகத்துக்குள் நித்திய ஆக்கினைக்குள் என்னென்னைக்கும் சோத்திரம் தள்ளப்படுவார்கள்.
தேவன் அந்த மன்னிப்பை பெற்று இயேசுவோடு ஆளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவரோடு கூட என்னென்னைக்கும் இருப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எங்கே வாழ போகிறோம்? இந்த பூலோக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இது நித்தியமான வாழ்க்கை அல்ல, இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து 33 வயசுல தன் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்துல நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு பிரியும். ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வோமாக. ரட்சிப்புக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வோமாக. இந்த உலகத்துக்கு மறுமைக்கும் இந்த உலகத்துக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று அவருக்காக பரிசுத்தமாக வாழ்வோமாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.